இல்லை, ரெண்டு பக்கமுமே இருக்குது. அதாவது விஜய்க்கான செல்வாக்கை காங்கிரஸ் உணர்ந்திருக்கிறது. அதனால தான் பிரவீன் சக்கரவர்த்தியை வச்சு அனுப்புது. இன்னொன்று, பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தெரிகிறது இது உண்மையிலே இது மாற்று சக்தி அப்படிங்கிறது தெரிகிறது. ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருடைய ஆட்சியையும் பார்த்துட்டோம். இதுக்கு தவிர மூணாவதாக ஒரு மாற்று சக்தி தேவைப்படுகிறது என்பதை பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் உணர்கிறார்கள். ஏன்னா அவங்க ஏன் விஜயை எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இன்னொன்று, சொந்த ஊர் நம்ம தமிழ்நாடு என்னதான் ஊராக சுற்றினா கூட நம்ம ஊர் போல் வருமா அப்படிங்கிற மாதிரி மயிலாடுதுறைக்காரர் அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம இங்கேருந்து எம்பி ஆயிடணும், இல்லை எம்எல்ஏ ஆயிடணும், நம்ம ஏதோ ஒரு வகையில் சாதிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் அவர்களை காஸ்ட் நியூட்ரல் லீடர்னு பார்க்குறோம். அதாவது அவரை காமராஜர் அவர்களை எப்படி நாடாராக பார்க்குறாங்களோ அது மாதிரி இப்போ ரெண்டாவது வந்துச்சோ அது மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அது மாதிரி காஸ்ட் நியூட்ரல் லீடருங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இருக்குது. இவரை ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு கிறித்துவ அமைப்புக்குள்ளே அவரை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியாகவும் இருக்கலாம். அது முகம் தோற்றத்துக்கான ஒரு தலைவர் இருந்தால் போதும், கூட வருவதற்கு தயாராக இருக்கிறதாக அப்படிதான் நினைக்கிறாங்க. இப்போ அதனால தான் புதிய ஆட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. தரவுகளோட ஒரு வரலாற்று பின்னணியோடு பேசக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கும்போது உண்மையிலே விஜய்க்கான முகம் ஒரு பெரிய அளவில் தான் வந்திருக்கு. திமுகவுக்கும் தவேகாவுக்குமான போட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பேசுகிறோம். அது ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது தான். நாங்கள் எங்களோட தேவையை நாங்கள் சொல்கிறோங்க. எங்களுக்கு இவ்வளோ தேவை, நீ குறைச்சி கொடுத்துடாத, நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அதற்கான வேல்யூ இருக்கா அப்படிங்கிறதான் திமுக யோசிக்கும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்களை பட்டினப்பாக்கத்தில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சந்திச்சு சென்றாங்க. இது ராகுல் காந்தி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் கூட காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் விஜய் அவர்கள் கேரளா பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தால் அங்கு கிறிஸ்தவ வாக்கள் அதிக அளவில் கிடைக்கும், கேரளாவில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும். இந்த அடிப்படையில் தான் பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்பி வைத்ததாக தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? இல்லை, பொதுவாக முதல்ல விஜய் அவர்களை காஸ்ட் நியூட்ரல் லீடர்னு பார்க்குறோம். அதாவது அவரை காமராஜர் அவர்களை எப்படி நாடாராக பார்க்குறாங்களோ அது மாதிரி இப்போ ரெண்டாவது வந்துச்சோ அது மாதிரி இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அது மாதிரி காஸ்ட் நியூட்ரல் லீடருங்கிற ஒரு இது இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இருக்குது. இவரை ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு கிறித்துவ அமைப்புக்குள்ளே அவரை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியாகவும் இருக்கலாம். அது இன்னொன்று, பிரவீன் சக்கரவர்த்திங்கிற ஒரு சாதாரணமாகலாம் ஒன்றும் இல்லை. அதாவது தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் நம்ம சசி தரூர், கேரளாவுடைய சசி தரூர் வகித்த பதவியை இவர் கொடுத்தாங்க 2023. அதுக்கு முன்னால் அதிலிருந்து இவர் தான் பார்த்துட்ருக்காரு. இன்னொன்று, ராகுல் காந்திக்கு நம்ம நெருக்கமான ஒருவர். ஏன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் எல்லாமே இவர் தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது இவருக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கும்போது, ஆதவர்ஜுனாவுக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தொடர்பு வர்றதுக்கு முன்னாடி அவர் ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி யாருன்னா மாணிக்கம் தாக்கூர் மாதிரி அவர் மயிலாடுதுறைக்காரர், இவர் விருந்தினர்காரர். மாணிக்கம் தாக்கூர் எப்படி கோல வச்சுக்கிறாரோ ராகுல் காந்திகிட்ட, தொடர்ந்து அவருக்கே தொடர்ந்து சீட்டு தராங்களோ, அவரே எம்பியாக தொடர்கிறாரோ, அதே போல் இவருக்குமான ஒரு வாய்ப்பு வரலாம்னு நினச்சாங்க. சசிகாந்த் செந்தில் எப்படி காங்கிரஸில் கோல வச்சுக்கிறாரோ அது மாதிரியான அதாவது படித்தவர்கள் நேரடியாக ராகுல் காந்தியை சந்தித்துக் கொள்கிறார்கள். அடிமட்ட தொண்டர்களுக்கு பெரிய மரியாதை இல்லை அப்படிங்கிற ஒரு ஜோதிமணி போன்றவர்கள் சொல்லிகிட்டே வராங்க. அதுக்கு இடையில பிரவீன் சக்கரவர்த்தியை ஏன் இதை இது பண்ணாங்க அப்படின்னா, நமக்கே அந்த சந்தேகம் வருதுன்னா, கரூர் ஸ்டாம்பீடுக்கு பிறகு காங்கிரஸ் சார்பாக ராகுல் காந்தி விசாரிக்கிறார். ஏன் விசாரிக்கிறாரு? இது போகவே கூடாதுன்னா நீங்கள் இப்படி நெருக்கமாக தோளோட தோல் கட்டிகிட்டு இருக்கீங்க ஸ்டாலினோட, அப்படி இருக்கும்போது எதுக்கு நீங்கள் இங்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் பேசணும். மனிதாபிமான அடிப்படையில் பேசினா அது 25 சீட்டு குறையாக கொடுக்க போகிறீங்கனால தானே கேட்க போகிறீங்க. அதனால தானே இப்போ அதை டிமாண்ட் பண்ணுறதுக்கு தானேங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பி. சிதம்பரம் மேலே நீராட ஆடியா கேஸ், அதாவது கலைஞர் டிவிக்கு காசு கொடுத்த விவகாரத்தில் ஒட்டு கேட்ட இதில் மேலே ரைட் நடக்குது. கீழே பி. சிதம்பரம் 63 சீட் கேட்டு வாங்குறாரு கலைஞர்கிட்ட. அது மாதிரி இப்போ கேட்க முடியாது, நீங்கள் பீகாரில் தோற்றுருக்கீங்க. அப்போ இதுக்கு இடையில அதிகமாக கேட்பதற்கு வசதியாக இருக்கிறது யாருன்னா இங்கே விஜய் தான். ஏன்னா இன்னொன்று, இது தேசிய கட்சி, காங்கிரஸ் கட்சி. விஜயை ஒரு மாநில தலைவராக, ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதில் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி இங்கே முதலமைச்சராக நிற்க போகிறதில்ல.
அப்போ தேசிய கட்சிக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அப்போது கூட்டணி அமைச்சா ஒரு அதிகமான தொகுதிகள் கேட்கலாம் அப்படிங்கிறதும், ஒருவேளை வெற்றி பெற்றுவோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நப்பாசை இருக்குல்ல. சும்மா அதாவது ராகுல் காந்தியை வந்து இப்படியே ஏற்றி விட்டே இருக்காங்க. இங்கேருந்து நம்மலாம் ரொம்ப பலமாக இருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையும் காங்கிரஸ் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது மாதிரி பிரம்மையிலேயே வந்து நிறைய காங்கிரஸ் தோற்று போய்கிட்டே இருக்குது. அதான் இப்போ சிக்கலில் இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து இங்கே வந்தது வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே வந்து இப்போ அருண்ராஜ் அது மாதிரி அவருமே வந்து இப்போது ஜோதிமணியோடு பேசியிருக்கிறார், ஜோதிமணியை சந்திச்சிருக்காரு. அப்போ காங்கிரஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறவங்க திமுக மேலே. ஏன்னா ஜோதிமணிக்கும் செந்தில் பாலாஜிக்குமே ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. இப்போ தான் கரூர் நகர காங்கிரஸ் தலைவி கவிதா வந்து திமுகவில் சேர்த்துக்கிட்டீங்க, அதை எப்படி அவமானப்படுத்துறீங்க, என்னையா காங்கிரஸ்குள்ளே இருக்கும்போதே நீங்கள் செய்யலாமா அதை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த அதிருப்தியாளர்கள் ஒரு பக்கம், இன்னொன்று சீட்டு வந்து 25 சீட்லேருந்து குறைவாக கொடுத்தார்கள் என்றால் அங்கே சீட்டு கிடைக்காதவர்கள் இருப்பாங்கள்ல, அவரெல்லாம் எங்கே போவாங்க? நான் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பொன் கிருஷ்ணமூர்த்தி போன்ற நிறைய காங்கிரஸ் பழைய தலைவர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் சீட் கிடைக்காது. அப்போ புதியவர்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களாம் எங்கே போவாங்க? அப்போ அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்வுக்கு பார்க்குறாங்க. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் ஹசன் மௌலானாவெலாம் ரொம்ப ஒரு வாரமாக இருக்கார், எம்எல்ஏ, இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ. அது மாதிரி காங்கிரஸ் விஜயதாரணி இடத்துல இப்போ ஜெயிச்ச அந்த ஒரு எம்எல்ஏ வந்து அடுத்த கட்டத்துக்கு விஜய் கூட வர்றதுக்கான சோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது இது மட்டும் இல்லை, செங்கோட்டையன் வந்து திருநாவுக்கரசரும் சேர்ந்து ஒரு கல்யாண வீட்டில் சந்திக்கிறாங்க. அப்போது இது எங்கே கொண்டு போகுதுன்னா, இவர் சரியான ஒரு தலைமை ஒருத்தர் வேணுங்கிறத நினைக்கிறாங்க. இப்போ எம்ஜிஆருக்கு பின்னாடி எப்படி அணிவகுத்தார்களோ ஆர்.எம். வீரப்பன் போன்ற நிறைய பேர், அது மாதிரி திருநாவுக்கரசர் வந்து ஜெயலலிதா பின்னாடி வந்தாரோ, அது மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு தலைமை இருந்தால் போதும், நமக்கு வந்து முகம் தோற்றத்துக்கான ஒரு தலைவர் இருந்தால் போதும், கூட வருவதற்கு தயாராக இருக்கிறதாக அப்படி தான் நினைக்கிறாங்க இப்போ. அதனால தான் புதிய புதிய ஆட்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நாஞ்சில் சம்பத் போன்றவர்களை ஏன் சேர்த்திங்க அப்படின்னா, ஒரு சரியான பேச்சாளர் ஒன்று இல்லை அங்கே. அதிமுகவிலே சரியான பேச்சாளர் கிடையாது இது வரைக்கும். திமுகவில் வந்து பேசியே வளர்ந்தது தான் திமுக. ஆனால் அங்கே பொறுத்தவரை தாவேக்கால வந்து இப்போது பேச்சாளருக்குன்னு ஒரு, அதாவது எதை கொடுத்தாலும் பேசுவார், வாழைக்கு ஒருவர் தான். அதனால் அப்படின்னு நினைக்கிறது சொல்கிறதெல்லாம் உண்டு நாஞ்சில் சம்பத்தை. ஆனால் இருந்தாலும் கூட ஒரு தரவுகளோட ஒரு வரலாற்று பின்னணியோடு பேசக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கும்போது உண்மையிலே விஜய்க்கான முகம் ஒரு பெரிய அளவில் தான் வந்திருக்கு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்குமான போட்டி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் பட்டினப்பாக்கத்தில் சந்தித்து பேசிய நிகழ்வு குறித்து செல்வ பெருந்தை அவரிடத்துல கேட்கும்போது அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட சொல்லிட்டு யாருமே போய் சந்திக்கலை, சந்திப்பு நடந்ததற்கான அறிகுறிகள் எதுவுமே எனக்கு தெரியாது. நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, திமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஸோ மாநில தலைவருக்கு தெரியாமல் ஒரு சந்திப்பு எப்படி புரிந்து கொள்வது? அதாவது என்னன்னா, காங்கிரஸ் வந்து 2 இரட்டை நிலை எடுக்குது இப்போ. அதாவது தேமுதிக வந்து போன தேர்தலில் வந்து ஒரு இரட்டை நிலை எடுத்தது. அதாவது விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, பிரேமலதா வந்து ஒரு பார்த்தசாரதியை அனுப்பி திமுகவில் வந்து பேச சொன்னாங்க. ஒரு குரூப் வந்து அதிமுக போய் பேச போச்சு. அப்போது துரைமுருகன் வந்து நேராக வெளியே வந்து சொல்லிட்டார், அசிங்கப்படுத்திட்டார். அங்கேயே ஒரு பேச்சு பேசுகிறீங்க, அங்கே ஒரு பேச்சு பேசுகிறீங்க, இது என்ன வணிகம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதை போலவே தான் இந்த காட்சியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸ் வந்து 2 பக்கம் அங்கே என்ன, காங்கிரஸ் ராகுல் காந்தி என்ன சொல்கிறார், அவருக்கு ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழு வச்சுறாங்க. கிரிஷ் ஓடங்கர் அவருடைய தலைமையில் இவருடைய ராஜேஷ்குமார் காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் ப்ளஸ் செல்வ பெருந்தகை, இன்னும் 2 பேர், மொத்தம் 5 பேருடைய குழு வந்திருக்கு. அவங்க வந்து மரியாதை நிமித்தமாக சந்திச்சோன்னு சொல்கிறாங்க. சும்மா சும்மா பேசிட்டு வந்தோம், ஒன்றுமே பேசலைங்க. அதில் சும்மா நாங்கள் வந்து மரியாதை நிமித்தம் சொல்லிட்டோம். அப்போது நாங்கள் இந்த பக்கம் இருக்கோம், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பேசுகிறோம். அது வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது தான். நாங்கள் எங்களோட தேவையை நாங்கள் வந்து சொல்கிறோங்க, எங்களுக்கு இவ்வளோ தேவை, நீ குறைச்சி கொடுத்துடாத, நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அதற்கான வேல்யூ இருக்கா அப்படிங்கிறதான் திமுக யோசிக்குது. ஏன்னா இவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா தோக்குற. இப்போ போன முறை பரவாயில்ல, 25 18 ஜெயிச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி 63 ஜெயிக்கும் போது 4 சிங்கிள் டிஜிட்டில் ஜெயிக்கும் போது அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எதிர்கட்சிக்கு போயிடுது. அதிமுக தான் ஜெயிச்சுது, அந்த இடத்துல பூரா வெற்றி பெறுது. அப்போது இது வேணும், நமக்கு தெரிஞ்சே ஒரு சில தொகுதிகளை விட்டு கொடுக்கணுமா, உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் தோக்குறதுக்காகவே அந்த தொகுதியை கொடுத்துடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அதனாலேயே வந்து கிரிஷ் ஓடங்கருங்கிற இது வந்து ஒரு கண்துடைப்புக்காக அவங்க வந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பிஜேபியோடு அவர்கள் போவதற்கு தயாராக இல்லை விஜய். ஏன்னா அவர் வந்து கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்லிட்டார். ஏன்னா போனால் அவர் தற்கொலைக்கு சமானமானதுன்னு அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான் இருக்குது. ஆனால் உண்மையும் அதுதான். ஆனால் இப்போ காங்கிரஸ் அப்படிங்கும்போது அங்கே இருக்குது இல்லைங்கிறத விட ஒரு கூட்டணி ஆட்சிக்கான இதை வந்து முதல்ல முன்மொழிகிறார்
விஜய் முதல் முறையாக பேசும்போதே சொல்கிறார், நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கிறோம், நாங்கள் வந்து அப்படிங்கிறதே வந்து இங்கே கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் வந்து இப்படி கூட்டணியாக கூடவே இருந்தோம். 2006 கருணாநிதி ஏமாத்திட்டே போயிட்டார் கடைசி வரைக்கும். 2006 to 2011 காங்கிரஸ் வெளியிருந்தால் ஆதரவு கொடுத்துச்சு, ஒரு அமைச்சர் கூட தரல. அப்படியே ஜெயலலிதா அம்மையார் மைனாரிட்டி ஆட்சின்னு கிண்டல் பண்ணால் கூட அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது இவங்க வந்து ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாம் வந்து காங்கிரஸ் கட்சியை வளர்த்துற முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால் ஒரு சோர்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த சீட் கூட கிடைக்காதவர்கள் 25 சீட்லேயும் குறைச்சி கொடுக்கும்போது சீட்டு கிடையாது. பாமக ராமதாஸ் உள்ள வராரு. இப்போ அதெல்லாம் வந்து மாம்பழம் இல்லைங்கிறது ஆகிப்போச்சு. அவங்க தேர்தல் ஆணையம் சொல்கிறது தனியும் ஒரு கதை. அப்போ இவங்கெல்லாம் உள்ளே வரும்போது எப்படி பிரித்து கொடுக்க முடியும்? 173 தான் நின்னாங்க காங்கிரஸ் திமுக. இப்போ அதுலேருந்தும் குறைத்து கொடுக்கணும். இப்போ அதிகமாக சீட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அதிகமாக கேட்போம். விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே இப்போ விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட்டுகள்லாம் இப்போயே கொடி பிடிக்கிறாங்க. கூட கொடுத்தீங்கன்னா நாங்களும் வருவோம். அப்போ யாருக்கும் கூட கொடுக்க முடியாது. அதே தொகுதி கொடுத்தா ஓகே அப்படிங்கிறது தான். அப்போ பாமகவுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது காங்கிரஸுக்கு இன்னமும் குறைச்சி தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமையில் இருக்குது. ஏன்னா 118 அறுதி பெரும்பான்மை வரணும் இல்லை, நான் 152 நின்னாலே வராதே. அப்போ கூட்டணி ஆட்சிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதே திமுகவுக்கு. அதை என்ன பண்ண போகிறாரு ஸ்டாலின் அப்படிங்கிறதான் பிரச்சனை. இதனால் இவங்க வந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு எல்லாம் சோர்ஸ் தான், எல்லாம் ஜனவரி வரைக்கும் தான். அதாவது ஜனநாயகன் ரிலீஸுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்போ வந்து பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே சந்திப்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்குவதற்கான ஒரு மிரட்டலா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவருடைய கருத்துக்களை விஜய் அவர்களிடத்தில் பேசுவதற்கான ஒரு சந்திப்பாக அது இருந்ததா, எப்படி எடுத்துக்கொண்டது? இல்லை, ரெண்டு பக்கமே இருக்குது. அதாவது விஜய்க்கான செல்வாக்கை வந்து காங்கிரஸ் உணர்ந்திருக்கிறது உண்மையிலேயே. அதனால தான் பிரவீன் சக்கரவர்த்தியை வச்சு அனுப்புது. இன்னொன்று பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தெரிகிறது இது உண்மையிலே இது வந்து மாற்று சக்தி அப்படிங்கிறது தெரிகிறது. ஏன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருடைய ஆட்சியையும் பார்த்துட்டோம். இதுக்கு தவிர மூணாவதாக ஒரு மாற்று சக்தி தேவைப்படுகிறது என்பதை பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் உணர்கிறார்கள். ஏன்னா அவங்க வந்து உடனே வந்துடல. அவங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி பிஎம்மில் இது இன்னும் சொல்லப்போனால் ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது தவிர நந்தன் நீலக்கண்ணியோடு சேர்ந்து ஆதார் கொண்டு வரும்போது காங்கிரஸ் கொண்டு வரும்போது அதனோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றிய வருவர். அதுபோக 2024 தேர்தல் வாக்குறுதிகளை மேனிஃபெஸ்டோ தயார் பண்ணது இவர் பி சிதம்பரத்தோடு சேர்ந்து. அப்போது அந்தளவுக்கு ஒரு நாலேஜபிளாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து அப்போது வந்து உலகளாவிய மட்டும் இல்லாமல் தேசிய அளவிலான திட்டங்களை வாக்குறுதிகளை எடுத்து வருவதற்கான சில திட்டங்களோடு இருக்கும்போது ஏன் விஜயை எடுத்துகிட்டு வரக்கூடாதுங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இன்னொன்று சொந்த ஊர் நம்ம தமிழ்நாடு என்னதான் ஊராக சுற்றினா கூட நம்ம ஊர் போல் வருமா அப்படிங்கிற மாதிரி மயிலாடுதுறைக்காரர் அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம இங்கேருந்து எம்பி ஆயிடணும், இல்லை எம்எல்ஏ ஆயிடணும், நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் சாதிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே வந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்துக்கிட்ட வந்து விஜய் வந்து தாவேகா கட்சி ஆரம்பித்த பிறகு திமுகவுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகளில் பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற தகவல்கள் கூட வந்துகிட்டு தான் இருக்குது. அதாவது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு 90% விஜய் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இஸ்லாமியர்கள் ஓட்டும் பாதிக்கு பாதி விஜய் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்படியான சூழ்நிலை தான் இந்த சிறுபான்மையினர் ஓட்டு தான் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடிய லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. இதை புரிந்து கொண்டு தான் விஜய் கூட்டணி அப்படிங்கிற நிலையில காங்கிரஸ் காய்களை நகர்த்துகிறது. இல்லை, இன்னொன்று இவங்க வந்து திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் கூட இவங்க இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள்னு பிஜேபி வந்து திமுகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை எடுத்துகிட்டு போகுது. அப்போது இதெல்லாம் வந்து ஏன் எடுத்துகிட்டு போகுதுன்னா, எடுத்துகிட்டு போனால் கூட இவங்க அதை பற்றி கவலைப்படலை. ஏன்னா பாபர் மசூதி மாதிரி இன்னொரு தர்காவை எடுத்துடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் பார்க்குறாங்க. அதே நேரம் ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டை கவர் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி தான். அது சிறுபான்மையினர் ஓட்டு சிதைந்து போகிறது, பிரிந்து போகிறது. இப்போ முதல்ல வந்து வெறும் விஜயா இல்லை, அவர் ஜோசப் விஜயாவும் இருக்கார். அதனால் சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கார். அப்படிங்கும்போது இது இல்லாத அங்கே போகணும் அப்படிங்கும்போது, ஏன்னா இன்னொன்று கருணாநிதி அவர்கள் வந்து சும்மா இல்லை. அதாவது அப்போவே அப்துல் லத்தீஃபையும் சமதையும் பிரித்தார் அந்த முஸ்லீம் லீகை. அதை இவங்க இதுவரைக்கும் கூடவே இருந்து இதுவரைக்கும் முஸ்லீம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது திமுக மேலே. அப்போ இதன் வாயிலாக இப்போ ஒரு சிறுபான்மையினர் வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க ரெண்டு பேருமே இதுவரைக்கும் செய்யலை, நமக்கு எதுவுமே பண்ணல. அப்போ இனிமேல் செய்கிறவங்க இவனாக செய்வானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை இன்னொன்று ஒரு சிறுபான்மையினர் இருக்கிறதுனால அதுதான் பார்க்குறோம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.